வைபவ் சூரியவன்ஷிக்கு இந்திய அணியில் இடமில்லை. என்ன காரணம் தெரியுமா? பீகாரைச் சேர்ந்த இடது கை பேட்ஸ்மேனான இவர் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் தர போட்டிகளில் அறிமுகமானார். இதன் மூலம் ரஞ்சி டிராபியில் இடம்பெற்ற இரண்டாவது இளைய வீரர் என்ற பெருமையை பெற்ற வைபவ் சூரியவன்ஷி அந்த போட்டியில் அவர் சிறப்பான தொடக்கத்தை பெறவில்லை. ஆனால் அந்த ஆண்டின் பிற்பகுதியில் ஆஸ்திரேலியா அண்டர்-19 அணிக்கு எதிரான சதம் கடந்து தன்னை நிரூபித்தார். அதேபோல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடந்த அண்டர்-19 ஆசிய கோப்பை தொடரில் 2 சதங்கள் மூலம் இளைஞர் கிரிக்கெட்டில் நம்பிக்கைக்குரியவராக மாறிய வைபவ் சூரியவன்ஷி நாக்பூரில் நடந்த சோதனைகளின் போது ராஜஸ்தான் ராயல்ஸ் நிர்வாகத்தையும் தனது ஆட்டத்தின் மூலம் கவர்ந்தெழுத்தார். இறுதியில் அவர்கள் ஏல அட்டவணையில் டெல்லி கேபிட்டல்ஸை விட 1.1 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் செய்தனர். அப்போது அவரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 1.1 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. கிரிக்கெட் வட்டாரத்தில் ஆச்சரியத்தையும் கேலிக்குள்ளான விமர்சனத்தையும் ஒரு சேர எதிர்கொண்டது. 13 வயது வீரரை 1.1 கோடி ரூபாய் சம்பளம் அளித்து பயிற்சி அளிக்கப் போகிறதா ராஜஸ்தான் ராயல்ஸ் என பலரும் கேள்வி எழுப்பினர். ஆனால் விமர்சகர்கள் எண்ணத்திற்கு மாறாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வைபவ் சூரியவன்ஷிக்கு போட்டிகளில் வாய்ப்பளித்தது. IPL தொடரில் லக்னோ அணிக்கு எதிராக தனது முதல் போட்டியில் களமிறங்கிய வைபவ் சூரியவன்ஷி அறிமுக போட்டியில் தான் சந்தித்த முதல் பந்தையை சிக்ஸருக்கு விரட்டி அசத்தினார். இந்த போட்டியில் அதிரடியாக விளையாடிய அவர் 20 பந்துகளில் 2 பவுண்டரி 3 சிக்ஸருடன் 34 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இந்த போட்டியில் ராஜஸ்தான் அணி 2 ரன்களில் தோல்வியை சந்தித்தது. அடுத்து இந்த பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 12 பந்துகளில் 16 ரன்கள் எடுத்து வெளியேறினார். இதையடுத்து குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் 38 பந்துகளை சந்தித்த அவர் 7 பவுண்டரி 11 சிக்ஸருடன் 101 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். இதன் மூலம் இளம் வயதில் T20 போட்டிகளில் சதம் கடந்த சர்வதேச அளவில் முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றார். மேலும் IPL தொடரில் மிக குறைந்த பந்துகளில் சதம் அடித்த 2வது வீரர் என்ற சாதனையை படைத்தார். 2013ஆம் ஆண்டு கிறிஸ் கெயில் 30 பந்துகளில் சதம் கடந்து முதலிடத்தில் உள்ளார். அவர் இதுவரை 3 போட்டிகளில் மட்டுமே விளையாடி இருக்கும் நிலையில் தனது 3வது போட்டியில் அதிரடியாக ஆடி சதம் அடித்தார். வெறும் 35 பந்துகளிலேயே சதம் அடித்து IPL வரலாற்றில் இந்திய வீரர் ஒருவரின் அதிவேக சதம் என்ற புதிய சாதனையை படைத்தார். இதைத் தொடர்ந்து வைபவ் சூரியவன்ஷிக்கு இந்திய அணியில் உடனடியாக வாய்ப்பளிக்கப்படும் என்றும் சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முந்தி மிக இளம் வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான இந்திய வீரர் என்ற சாதனையை வைபவ் சூரியவன்ஷி படைப்பார் என்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்தது. ஆனால் அடுத்த ஓராண்டுக்கு வைபவ் சூரியவன்ஷியால் இந்திய அணியில் இடம்பெற முடியாது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. 2020ஆம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் சில விதிகளை அமல்படுத்தியது. அதில் சர்வதேச போட்டிகளில் விளையாடுவதற்கான குறைந்தபட்ச வயது வரம்பும் ஒன்று. அதன்படி 15 வயதான வீரர்கள் தான் சர்வதேச போட்டிகளில் விளையாட முடியும். எனவே தற்போது 14 வயதாகும் வைபவ் சூரியவன்ஷியால் இந்திய அணியில் அடுத்த ஓராண்டுக்கு இடம்பெற முடியாது. வைபவ் சூரியவன்ஷி 2026ஆம் ஆண்டு மார்ச் 27 அன்றுதான் 15 வயதை எட்டுவார். அதன் பிறகே அவருக்கு இந்திய அணியில் வாய்ப்பளிக்க முடியும். இந்திய அளவில் மிக இளம் வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகம் பெற்ற வீரர் சச்சின் டெண்டுல்கர் தான். அவர் தனது 16வது வயது 205 நாட்களில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான சர்வதேச டெஸ்ட் போட்டியில் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது சாதனையை முறியடிக்கும் வாய்ப்பு வைபவ் சூரியவன்ஷிக்கு உள்ளது. உங்கள் தின சேவல்